விக்டோரியா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. போயிடலாமா? கண்டிப்பா திரும்ப கொண்டு வர முடியாது. அப்படியே கொண்டு வந்தாலும் அது சரியா இருக்காது. என்னோட வழிபாடு படி பார்த்தா இயற்கை வளமும் கனிம வளமும் செல்வமும் வாழ்வியலும் செழித்தோங்கிய தென்னிந்திய பகுதிகளில் சிறு குறு ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிக்காக ஊடுருவியதுதான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்கிற இங்கிலாந்து நிறுவனம். தென்னிந்திய பகுதிகளில் குறிப்பாக தமிழகம் மற்றும் கேரள எல்லை பகுதிகளில் அளவற்ற கிடைத்த ஏலக்காய், லவங்கம், பட்டை, மிளகு ஆகியவற்றின் ஏற்றுமதிக்காக அவர்கள் கவனம் செலுத்தி வந்தனர். சிறிது சிறிதாக அவர்களின் ஆங்கில கல்வி முறை மற்றும் கிறிஸ்தவ மத கொள்கை என அனைத்தையும் தீயாக பரவ செய்து வந்தனர். நாளடைவில் தென்னிந்திய எல்லைப் பகுதிகளை தன் வசமாக்கிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் மதத்தையும் தாந்திரிக முறைகளையும் இந்தியாவிற்குள் நுழைந்தனர். அவ்வாறு நுழைந்தவர்கள் தமிழக கேரள எல்லைகளில் மற்றும் மலை கிராமங்களில் கால் பதித்தனர். குறிப்பாக படிப்பறிவில்லா மலை கிராமங்களான அஸ்தினாபுரம், கல்லுக்குழி, மிதக்கரை போன்ற கிராமங்களில் தீவிரமாக செயல்பட்டு வந்தனர். நாளடைவில் அவர்களின் தாந்திரிக முறைகளான விச் கிராப்ட், உமின்சி போன்ற சூனிய முறைகளை நம் மக்கள் மீது பரவச் செய்து பார்க்க முடிவெடுத்தனர். இதனை கண்டு நமது பாதிரியார்கள் எதற்கு தொடங்கி அமர்ந்திருக்கும் பெர்னாண்டஸின் மேல் பயத்தோடு கலந்த மரியாதையும் வற்றா அன்பும் கொண்டிருந்த அர்மேலியஸ் பெர்னாண்டஸ் வார்த்தைக்கு மட்டுமே இணங்குவான். அப்போது பெர்னாண்டஸ் மெலிஷியஸ் மேக்னஸ் என்ற புத்தகத்தை அர்மேலியஸ்க்கு கொடுத்தான். அப்புத்தகத்தின் மூலமாக மாண்டு போனவர்களை உயிர்த்தரச் செய்யும் அதிசயத்தை செய்து காட்டி தன்னை ஆசானின் பணியாளன் என்பதை நிரூபிக்க பல முயற்சிகளை மக்கள் முன்னெடுத்தான் அர்மேலியஸ். மேலும் முழுமையாக மக்களை தன்வசப்படுத்த பெர்னாண்டஸும் அர்மேலியஸும் திட்டம் தீட்டி பெர்னாண்டஸ் தன்னை தானே மாய்த்து கொண்டான். பெர்னாண்டஸின் உடலை மக்கள் முன்னால் வைத்து மீண்டும் உயிர் வரச் செய்யும் முயற்சியை மேற்கொண்டான் அர்மேலியஸ். அப்போது விக்டோரியா என்கிற 13 வயது சிறுமி அர்மேலியஸையும் அவனது கொடூரமான சடங்குகளையும் மந்திரங்களையும் பலி கொடுக்கும் முறைகளையும் ஆழமாக தன் மனதில் பதிய செய்ததோடு வியந்து பார்த்தாள். இவ்வித்தைகளை கண்ட மக்கள் அர்மேலியஸின் பாதையை பற்றோடு பின்தொடர்ந்தனர். வருடங்கள் கழிந்தன. இந்திய அரசாங்கம் கிழக்கிந்திய மற்றும் இதர வெளிநாட்டு கம்பெனிகளை வெளியேற்றியது. அர்மேலியஸ் வெளியேற்றப்பட்டான். ஆனால் அவர்கள் பரப்பிய தாந்திரிக முறைகளும் தீய சடங்குகளும் இன்றும் அஸ்தினாபுரம் மற்றும் சில மலை கிராமங்களில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. மக்களும் அதற்குள் முடங்கி போய்தான் இருக்கிறார்கள். இன்றும் ஆசானின் பேரில் அவரது உருவமாக கருதப்படும் காக்கைக்கு வயது வரம்பு பாராமல் நரபலிகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. இதனால் மற்ற ஊர் மக்கள் இவர்களிடம் பேசுவதையும் நெருங்கி பழகுவதையும் தவிர்த்து வருகின்றனர்.
செய்யாமல் தங்களை சுற்றி ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி அவர்களின் சந்ததிக்கும் அதை சொல்லிக் கொடுத்து வாழ்ந்து வருகின்றனர். நம்ம ஊர்ல பூத தாத்தான்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு நம்ம ஊருக்குள்ள தப்பு செய்யறவங்கள, தப்பு செய்ய நினைக்கிறவங்கள, அடம் பிடிக்கிற குழந்தைங்கள தூக்கிட்டு போய் அடிச்சு வச்சிருவாரு. அப்புறம் நம்ம ஊர்ல தப்பு பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. யாராச்சும் ஊருக்குள்ள வர நினைச்சா மத்தவங்க பண்ற தப்புக்கு பூத தாத்தா நம்மள புடிச்சிட்டு போயிடுவாருன்னு யாரும் நம்ம ஊருக்கு வரதே இல்ல. நம்ம கிட்ட யாரும் பேசவும் பயப்படுறாங்க.